ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி ஸ்ரீசக்தி 11ஆம் தேதி 6வது மாதம் 2024 என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/74 3 மணி ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22/74. அதுக்கு நம்ம என்ன கணிப்புகளை கொடுத்துருக்கோம், அது என்ன மாதிரிலாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துறேன் நண்பர்களே. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 22/74 22/74 நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி கொடுத்துருக்கோம், ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22/74 நம்ம இங்கே ஒரு மெயின் போர்டாக ஏபிசியில் வந்து 2 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 5 9 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. 274 24 ஏசி 24ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு. சரி, இது இல்லாமல் நம்ம வந்து ஏபிசியில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் வந்து 27க்கு நம்ம 22ன்னு கொடுத்தோம். சரிங்களா, ஏசியில் பார்த்தீங்கன்னா 24க்கு 25ன்னு கொடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் 74 அப்படிங்கிறது ரிசல்ட்டுக்கு 74 டேரெக்டாக வின்னிங் கொடுத்துட்டோம். சிம்பிள் தான், முடிஞ்சு போச்சுங்களா. மொத்தத்தில் 274ன்னு 3 போர்டுமே நம்ம வின்னிங் கொடுத்துட்டோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது ஒரு வின்னிங்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசியில் தனியாக கொடுத்தது இல்லாமல் ஏபிசி பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 274. நம்ம இந்த இடத்துல 74 பிசி முக்கியத்துவமாக பிசியை கொடுத்துருக்கோம். 74 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. 2 7 4 2 22/74 டேரெக்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல 4 டிஜிட்லேயும் சரி ஏபிசிலையும் சரி 274 நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பு இந்த 22/74ங்கிறது 4 டிஜிட்டில் 2, ஏ போர்டில் 2, 74 பிசியில் 22/74ங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஏபிசி பாக்ஸ்லையும் சரி 4 டிஜிட்லேயும் நம்ம கொடுத்த கணிப்புகளில் அந்த 22/74ங்கிறது இல்லை. 74ங்கிறது இருக்குது, ஏ போர்டில் 2ங்கிறது இருக்குது, 4 டிஜிட்டில் 2ங்கிறது இருக்குது. இருந்தாலும் நம்ம கொடுத்த மேட்சிங் நம்பர்ஸில் வந்து 22/74ங்கிறது இல்லை. ஆனால் நம்ம கொடுத்த ரிசல்ட்டில் 22/74க்கு 22/74ங்கிறது இருக்குது. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் நண்பர்களே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு முக்கியத்துவமாக நம்ம வந்து டேரெக்டான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் 74 22/74 போர்டில் இருந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் அது கரெக்டாக இந்த இடத்துல 24, ஏபியில் 27, பிசியில் 74 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஆனால் பிசியில் 74, ஏசியில் 24 வந்திருக்கு. அப்போ நம்ம கொடுத்த கணிப்பில் 4 போர்டுமே 22/74ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி கணிப்பு தான் நாளைக்கும் இருக்க போகுது. இருந்தாலும் அதில் பவர் நம்பரா இல்லை கூட்டல் கழித்தலா இல்லை எந்த போர்டுக்கு என்ன மாதிரி இறங்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்காக எடுத்து தான் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் நாளைக்கும் அந்த மாதிரி கணிப்புகள் தொடர்ந்து தான் கண்டிப்பாக வெற்றியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது பார்த்தோம்னா 50/50 98 12ஆம் தேதி நாளைக்கு ஜூன் மாதம் 2024 என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தால் ஏபிசி 4D எல்லாமே சேர்த்து பவர் நம்பரில் கண்டிப்பாக வரும். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதாவது ஒருவேளை ஏ போர்டில் வந்து கூட்டல் கழித்தலாக வருமா, பி போர்டில் கூட்டல் கழித்தலாக வருமாங்கிறத உங்களோட கன்ஃபியூஷன் வந்து வேணாம். 4 போர்ட்லேயுமே தொடர்ச்சியாக ஃபுல்லாகவே பவர் நம்பர் கண்டிப்பாக இறங்கும். அந்த பவர் நம்பர் இறங்கும் போது அது டபுள் நம்பராக மாறும். அது எந்தெந்த போர்டில் வரும்னு பார்த்தா ஏபியில் வரலாம், இல்லை ஏசியில் வரலாம், இல்லை பிசிலையும் வரலாம். டபுள் நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது. அது நம்ம கணிப்பில் தெளிவாகவே இருக்குது. 50/50 98 ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 5 4 7. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 22/74. ஓகேங்களா, 274 ஏ போர்டில் 2க்கு வந்து 7 அல்லது 5, பி போர்டில் 7க்கு வந்து 4 அல்லது 5, சி போர்டில் 4க்கு வந்து 7 அல்லது 2.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4 7. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசி தனியாக செட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 27க்கு 2க்கு 6 7க்கு 6, 2க்கு 5 7க்கு 9, 2க்கு 9 7க்கு 0, 2க்கு 3 7க்கு 0. ஒரே ஒரு போர்டுக்கு மட்டும், அதாவது இந்த ஏ போர்டில் வந்து 2 + 1 3ஆக வரலாம். அப்படி இல்லை என்றால் சி போர்டில் 4 + 1 5ஆக வரலாம். அப்படி இல்லை என்றால் 7க்கு வந்து 6ஆக வரலாம். இது எப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஃபுல்லாகவே கணிப்பில், அதாவது இந்த மாதம் ஒரு ட்ரா நடந்திருக்கு. ஸ்ரீசக்திக்கு 50-50 4ஆம் தேதி. அதே மாதிரி போன மாதம் கெஸ்ஸிங்கை பார்த்தா அதுலேயும் இப்படி தான் வந்து உட்காருது. அது பவர் நம்பராக இருந்தாலும் அது வந்து டபுள் நம்பராக தான் வந்து உட்காருது. அது டபுள் நம்பராக தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு 4 7க்கு 4 அப்படின்னு பார்த்தா 9க்கு 4 பவர் 7க்கு 4 பவர் அப்படிங்கும்போது அது 94 அப்படிங்கும்போது 74 ரிசல்ட்டு. அப்போ வந்து 7க்கு 2 4க்கு 2 அப்போ 22 அப்படிங்கிற மாதிரி பவர் நம்பரில் கணிப்பு வச்சாலுமே டபுள் நம்பர் 3 போர்டுலையுமே கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் 3 போர்டுமே டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன நம்பராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தால் 2க்கு 6 பவரில் இருக்குது. 7 - 1 6, அப்போ 66. 2க்கு 5 பவரில் இருக்குது. 7க்கு 9 பவரில் இருக்குது. 2க்கு 9 பவரில் இருக்குது. 7க்கு 0 பவரில் இருக்குது. ஒருவேளை 2 + 1 3, 7க்கு 0 பவர் 30ஆக வரலாம். ஏசியே கணக்கெடுத்துங்க 24. 2க்கு 5 பவர் 4 + 1 5 55. அதே மாதிரி 2க்கு 9 பவரில் இருக்குது. அதே மாதிரி 2க்கு 9 பவரு, 4க்கு 9 பவரு, 2க்கு 5 பவரு, 4க்கு 4 ஒரு வேளை இறங்கினாலும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருக்குது. சரிங்களா? ஏசி அதே மாதிரி 2க்கு 9 4க்கு 5 55 99 54 95 கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 74க்கு 92 05 65 0 0. 7க்கு 0 4க்கு 0, இல்லை 7க்கு 6 4க்கு 5, இல்லை 7க்கு 0 4க்கு 5, இல்லை 7க்கு 9 4க்கும் 2 அப்படிங்கும்போது பிசியில் டபுள் நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு உட்காருது. ஏசியில் 55 99 உட்காருது. ஏபியில் 66 அப்படின்னு உட்காருது. அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஏபி ஏசிபிசியில் ஒரு முக்கியமான நம்பராக உங்களுக்கு எந்த நம்பர் இறங்கும் அப்படின்னு நான் இது கன்ஃபார்மான நம்பராக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இதில் நான் வடிகட்டி ஒரு 2 நம்பர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்த கணிப்பு படி பவர் நம்பரில் எப்படி கொடுத்தோமோ அதை ஒரு தடவை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அந்த பவர் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? பவர் நம்பர் இங்கே இருக்குது. பவர் நம்பரில் 274, 2க்கு 7, 7க்கு 4. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கு 7 அப்படின்ட்டு இருக்குது. இந்த பவர் நம்பரை வச்சு இது நம்மளோட பவர் சாட் மெத்தடு. இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலும் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 784 794 665 909. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 57 47 45 52 09 05 57 57. இன்றைக்கி ரிசல்ட் 22 74. 2க்கு என்னோடய கெஸ்ஸிங் படி 5 4 0 அப்படிங்கிற கணிப்பில் இருக்குது. இதை வந்து நான் முக்கியமாக இது எப்படி நான் உங்களுக்கு கணிப்பில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது மே மாதம் ரிசல்ட்டு. நம்மளுக்கு ஒரு 5 மாத ரிசல்ட் இங்கே இருக்குது. 5 மாத ரிசல்ட்டை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி 2023 சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2023 சார்ட்டில் இதில் 274 எங்கே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருங்க. அது போர்டு மாதிரி இறங்கியிருக்கா? அந்த போர்டு மாதிரி இறங்கினதில் இந்த இடத்துல நம்ம கொடுத்த கணிப்புப்படி என்ன நம்பர் அதில் இறங்கியிருக்கு. இது 2023 சார்ட்டில் ஃபுல்லாக இதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி 2022 பார்த்தாச்சு. 274 டைரெக்டாக எங்கேயுமே இறங்கலை. ஆனால் 234 இறங்கியிருக்கு. சரிங்களா?
234 அப்படிங்கிறது 2க்கு 3, 3க்கு 8, 4க்கு 7 இந்த மாதிரி 274ன்னு எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே நான் பார்த்து தான் இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸும் சரி 4 டிஜிட்டும் சரி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். எங்கேயுமே மிஸ் ஆகாது. 2022 2021 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. இதில் எந்த வித மாற்றமே இல்லை. அப்படியே தொலைவு ஃபுல்லாக பார்த்தாச்சு. எங்கேயுமே வந்து 274 இல்லை, ஒரு நம்பர் மாறி இருக்குது. 274 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டிஜிட்டில் 2 பிசியில் 74 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு ட்ராவில் இறங்கியிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி 274 டேரெக்டாக எங்கேயுமே இறங்கலை. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கெஸிங்கில் செட் பண்ணி இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் தெளிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் உண்டு. சரிங்களா? இன்று போல் நாளையும் வெற்றி தொடரும். அதுக்குரிய முயற்சி கண்டிப்பாக நம்ம சேனலில் உண்டு. அதில் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கட்டும் நம்ம சேனல் மூலிமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆசையும் கூட. அது உங்கள் மூலியமாக நிறைவேறும் அது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்கிற நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம கொடுக்குற கெஸ்டிங் நம்பர்ஸ் கரெக்டு, இவர் சொல்கிறது ஓகே அவ்வளோதான் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை லைக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 50-50 98வது ட்ராவில் 22-74 ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கணிப்பு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றியாக மாறி ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். உங்களை திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடரட்டும், உங்களுடைய அன்பு மென்மேலும் வளரட்டும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழியோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.